வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். சிவலிங்க கோலம் போட தெரியும் எனக்கு, ஆனால் அது போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கீழே நிலத்தில் வந்து போடக்கூடாது. அதுக்கும் இல்லாமல் வீட்டுக்கு முன்னாடியும் கூட போடக்கூடாதும்பாங்க. ஏன்னா அது நம்ம கால் படம் அது படம் அந்த மாதிரி இது. அதனால் போடலாமான்னு எப்போவுமே போட்டதில்லை, நிறையா போட்டுட்ருக்காங்க. ஆனால் நான் போடலை. அதை எனக்கு வேண்டாமான்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த கோலம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். வீட்டில் போட்டிங்கன்னா எப்படின்னா இது வந்து 2 சைட்லேயும் போட்டு நடுவில் வேறு ஏதாவது கோலம் போட்டிங்கன்னா கூட அட்டகாசமாக இருக்கும். இல்லைன்னா ஒரே இந்த கோலம் மட்டும் போட்டிங்கன்னா கூட செம்ம சூப்பராக வீட்டில் கலர் கொடுத்து போட்டிங்கன்னா. கலர் வந்து இல்லாதவங்க, கலர் கிடைக்கல அப்படிங்கிற வந்து அமேசானில் கலரு இருக்குது. அதில் நீங்கள் நிறைய விற்கிறாங்க. அதில் எல்லா கலரும் சேர்ந்து விற்பாங்க, கலர் கலராக இருக்கும். அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த பூனைக்குட்டி பார்த்திங்களா, வந்து என்னை கோலம் போடுற கூட விடாமல் டார்ச்சர் பண்ணி இன்றைக்கி ஒரு வழியாக பண்ணிடுச்சுங்க. சரி, வீட்டுக்குள்ளேயே இருந்தால் பாவமாக இருக்குதுன்ட்டு வெளியே விட்டேன். அதுக்கு அங்கே போய் இங்கே போய் சின்ன குட்டி 2 என்கிட்ட ஓடி போயிடுச்சுக்கோ. இந்த பெருசு 2 கத்துது அதை காணாமன்ட்டு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பெரிய பொண்ணு ஓடி வந்துடுச்சு. சரி, வீட்டுக்குள்ளே வரட்டும் அப்படின்னு கூப்பிட்டா திரும்பவும் அது வெளியே போகணும்னு கத்துது பயங்கரமாக. அப்புறம் வெளியே நான் போனால் கூட கூப்பிடுது அந்த குட்டி போய் பார்க்கலான்ட்டு. என்ன அறிவுங்க அதுக்கு. மேலே போய் மாடியில் பார்த்தா எங்கேயுமே இல்லை. என்னால் எனக்கு நடந்தே ஒரு வழி இடுப்பு வழியில் எச்சா வந்துருச்சுங்க. நடந்து அங்கே பார்த்துட்டு இல்லை, எங்கே கூப்பிட்டாலும் இல்லை. அப்புறம் பார்த்தா கீழே இருக்குது. கீழே அந்த இன்னொரு குட்டி இருக்குது பாருங்கள், அதனுடைய இடுப்பு ஒடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அந்த குட்டி கீழே கூட்டிகிட்டு போயிடுச்சு. கீழே போய் பார்க்குறேன், ஒரு குட்டி மேலே ஒடியாந்துருச்சு. சத்தத்தை கூப்பிட்றங்காட்டி வந்துடுச்சு. இன்னொரு குட்டி வரல. அது தெரியுமானுச்சு. மறுபடியும் நான் கீழே இறங்கி படியிலே போய் அதுக்கப்புறம் ஒடியாந்துச்சுங்க சவுண்டு கேட்டு. அதுக்கப்புறம் தூக்கி போனால் உள்ளே போட்டு நிற்க சாப்பாடு வச்சு அந்த பெடிக்கிறெல்லாம் போட்டு. பால் குடிக்க மாட்டாங்களாம்மா. அதனால் 3 பேர் இங்கே நான் எங்கே இருக்குன்னா அங்கே தாங்க வந்து படுக்குது. இப்போ அந்த பெட்ரூமில் போனால் அங்கே வந்து படுத்துக்கோ, பெட்டில் படுத்துக்கோ. புச்சிக்கி ஜிமிக்கி புஜ்ஜுக்குட்டி சுக்குட்டியா அச்சா புஜ்ஜுக்குட்டின்னு கூப்பிட்டா கண்ணை மூடி முழிக்கிறா. அதுக்கப்புறம் வந்து இந்த இங்கேயே பக்கத்தில் துண்டு கீழே ஃப்ரிட்ஜு மேலே துண்டு போட்டிருந்தேன். அதை எடுத்து கீழே தள்ளி விட்டு 3 படுத்துருக்குதுங்க. ஒரு குட்டி என்னமோ மேலே ஓடி படுத்துக்கிச்சாட்டிருக்குது. அது இஷ்டத்துக்கு சுதந்திரமாக இருக்கணும்னு பார்க்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் வெளியே போனால் இருக்க மாட்டேங்குதுங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சு பழக்கிட்டேன். வெளியே போனால் இருக்க மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப முடியல. இருந்தாலும் நான் அதில் வந்து ரொம்ப முடியாத கண்டிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது இல்லாமல் எனக்கு செலவுகள் நிறைய வருது. அதுக்கும் செலவு வருது. சிவபெருமானை சோதிக்கிறாரு. நீ எல்லாத்துக்கும் தூக்கி கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கில்ல. இதை இந்த அஷ்டம சனி கண்டக சனி நடக்குது, 2ம் சேர தொடர்பாக வந்துருச்சு. அதனால் போட்டு பயங்கரமாக பண்ணுதுங்க. அதனால் முடியல சத்தியமாக. 7.5 சனி கூட பொறுத்துட்டேன். இதை நம்ம பயங்கரமாக இதாக இருக்குதுனால ஒன்றுமே செய்ய முடியல. ரொம்ப நரகம் அனுப்பிச்சுட்டு இன்னுமே விரை செலவு அப்பப்போ போய்கிட்டு தான் இருக்குது. அதுக்காகவே அந்த ஃபோன் வாங்கினேன். விரை செலவாகுது, இப்படியாவது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி புள்ளி வைக்கிறப்ப நீங்கள் டப்பாக அமேசான்லேயே கிடைக்காது கூட. நீங்கள் வாங்கி அப்படி வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். நம்ம கையில் போடுறது வந்து அப்படி குண்டு ரவுண்டாக கரெக்டாக